துருவிஷ்ணு அவங்க அப்பா பேசுகிறேன். வீட்டுக்கு அம்மா பேர் மாதேஸ்வரி. நம்ம பையன் இந்த மாதிரி போய் தானே இறந்தான். சரி அவர் ஒரு நேரில் போய் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு ஆறுதல் ஆயிரும், நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு ஆறுதல் ஆயிரும். காலையில் 8 மணிக்கு 8:30க்கெலாம் சாப்பிட போயிட்டோம். அப்போல்லாம் விஜய் சார் வந்துட்டுறாங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலைங்கம்மா, நான் வந்து நேரில் சொல்ல முடியல, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, உங்களை நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறத என்னை மன்னிச்சிருங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, பரவாயில்லைங்கண்ணா நாங்கள் வந்து எடுத்தோடனே மன்னிப்பு தான் கேட்டாருங்க. சென்னைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் வந்து உங்களை நேரில் தான் பார்த்துருக்கணும், என்னால் வர முடியாத சூழ்நிலை, நான் உங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க ஃபஸ்ட்டு அதான் சொன்னாருங்கண்ணா. அதுக்கப்புறம் அவரை பார்த்தோன்னே வீட்டுக்காரம்மா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு அவரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் அழுதுட்டுருக்க அவர் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, சேர் விட்டு கீழே இறங்கி என் வீட்டுக்காரம்மா காலில் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டார். இப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்கண்ணா, அப்படியே உட்காந்தா இருக்கார். எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய முட்டி போட்டு உக்காந்துக்கிட்டாருண்ணா கீழே. என் வீட்டுக்காரம்மா முட்டியை காலை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு அந்த முட்டி 2 காலையும் பிடிச்சிட்டு கீழே உக்காந்துட்டார். என்னாலையும் எங்கள் அம்மானாலையும் சுற்றி இருக்கவங்கனாலும் முடியல, இவ்வளோ பெரிய நடிகர் நம்ம கால் கடியில் நின்றுருக்காரு அப்படின்ட்டு நாங்களாம் எந்திரிச்சு என் வீட்டுக்காரம்மா அதுவும் எந்திரிக்க முடியல, அதை கண்ணை மூடி அழுதுட்டு இருக்குது. இவர் கை வச்சதான் தெரியுது, கண்ணை மூடி அழுதுட்டுருக்குமோ நாங்களே எந்திரிச்சு நின்று நான் பரவாயில்லைங்கண்ணா நான் எந்திரிங்கண்ணா அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டார் கீழே. அதுக்கப்புறம் நானே எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா எங்கள் மாமாலாம் வந்து நாங்கள் தான் தூக்குறோம். தூக்கும்போது கூட அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரிலிங்கண்ணா. அந்த 1 மாதம் காலம் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரில. ரொம்ப ஒரு வெக்ஸாகி ஒரு மாதம் காலம் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பாருண்ணா, ரொம்ப கொஞ்சம் உடம்பு இழைச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தார். அவர் நொடிக்கு அழுதுகிட்டே தான் இருக்கார். 2 நிமிஷம் பேசக்கூட இல்லை. அவர் திரும்பி நின்று அழுகுறாரு. அந்த எங்களை சுற்றி எந்த கேமராவும் கிடையாது. விஜய் சார் பெல் அடித்தா மட்டும்தான் அவங்க வருவாங்க. கட்சி நிர்வாகிகளே விஜய் சார் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் உட்காந்துருக்காரு. நிச்சயமா இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அவரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட மனைவியுடைய நடவடிக்கை எப்படி? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கண்ணா. இப்போ கொஞ்சம் எப்படின்னா ஒரு 100ல் ஒரு 80% இப்போ ஒரு நார்மலாக இருக்குதுங்கண்ணா. அது பாட்டுக்கு எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு டிவி போட்டு பார்த்துக்கிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இயல்பு நிலையை கொஞ்சமாக மாறிட்டு வருதுங்க. விஜய் பார்த்ததுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்கண்ணா. அவரு வந்து பிடிச்சி ஒன்றும் இல்லைங்கம்மா நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு என் வீட்டுக்காரம்மாவை விஜய் இருக்காருன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. இருக்காருங்க. எல்லாருக்கும் 41, எனக்குன்னு மட்டும் இல்லைங்கண்ணா, 41 குடும்பத்துக்கும் அவர் இருக்காரு.